ஓகே. இப்ப நம்ம வந்து பாதி 10th சாப்டர் பார்த்துட்டோம். நம்ம பாத்துல எல்லாம் பகவான் தன்னை பத்தி தன்னோட விபூதிகள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கார். பண்ணிட்டே இருக்கும்போது என்னன்னா, அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இதெல்லாம் நான் எப்பவுமே உங்களோடயே இருக்கணும், உங்கள ஞாபகத்திலேயே இருக்கணும் அப்படின்னு தான் இப்ப நான் ஐ ஹவ் கிவன் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா எப்படி நான் எதெல்லாம் எனக்கு உங்களை இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஊதுபத்தி ஏத்தி வச்சா நான் பகவானோட ஒரு பெற்றி அவன் ஈஸ்வர தத்துவம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சதா எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்கணும்னா எனக்கு எதெல்லாம் எனக்கு உங்களை பத்திய ஞாபகத்தைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, பகவான் ஆமா சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ற. இப்ப நம்ம இதுக்குள்ள போறதுக்குள்ள சில விஷயங்களை நம்ம ஒரு ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப இந்த 21வது ஸ்லோகத்துல இருந்து 42வது ஸ்லோகம் மட்டும் தன்னோட ஒரு விசேஷமான திங்ஸ அவர் லிஸ்ட் போட்டு சொல்றார். 72 விபூதிகளை அவர் சொல்றார். அதுல பெருசா புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. இட்ஸ் ஆல் a sort of a list of information about so many things around us. இந்த பிரகிருத்தில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்த்து, இப்போ ஹிமாலயானா அதோட பெருமை என்ன, கங்கை அப்படின்னா அதோட பெருமை என்னன்னு ஒவ்வொரு வருஷம் நம்ம சொல்லிண்டே போயிடலாம். அதுக்கு முன்னால இந்த கங்கைய இவர் சொல்றதெல்லாம் மாதங்களில் நான் மார்கழி, காலங்களில் நான் ருது, வசந்த காலம் இப்படி எல்லாம் சொல்றாரு. இதுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம்? நான் வச்சுட்டு இருக்க ஒரு கிருஷ்ணர் பொம்மை வச்சு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் நான் பகவான் நினைச்சிட்டு இருக்கேன். இது இந்த அஸ்வ மரத்தையும் அரச மரத்தையும் ஹிமாலயாவும் நான் எப்படி ஒரு பகவான் ஈஸ்வர தத்துவத்தோட நான் எப்படி ஒரு புரிஞ்சுக்கிறது, அதோட கனெக்ட் பண்ணி நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வரும். அது அப்படியே அதுவும் இல்லாம நம்ம இந்த மாதிரி கேட்டுட்டே போனா அதுவும் நான் தான் இதுவும் நான் தான், என்னடா இவருக்கு ரொம்ப நம்மளெல்லாம் ஈகோ இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் தன்னை பத்தி இவ்வளவு பெருசா பேசிக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணும். அதெல்லாம் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம ஒரு நம்ம இந்த சாப்டரை சரியா புரிஞ்சுக்கணும்னா சில விஷயங்கள் நமக்கு பகவானை பத்தி, ஈஸ்வர தத்துவத்தை பத்தி, பிரம்மத்தை பத்தி சரியா நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடையாது. என்னதான் நம்ம புஸ்தகத்துல படிச்சு திருப்பி திருப்பி பகவத்கீதையில பெருமாள் ஒவ்வொரு சாப்டர்லயும் பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனாலும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னா தட் இஸ் கொஸ்டினபிள். இருக்கா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். சோ நம்ம அந்த பிரம்மத்தை முதல்ல குழப்பம் இல்லாம நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு எப்படியே குழப்பம் வருது அப்படின்னா, இந்த பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, புருஷா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மேட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு, எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம நாஸ்திகனா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பகவானே கிடையாது, ரொம்ப சூப்பர், ஒரு பிரச்சனையும் கிடையாது, நிம்மதியா போய் உன் வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஆனா அந்த மாதிரி நம்மளால ஒரு குரூப் ஆஃப் பீப்புளால அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியாததுக்கு காரணம் we have started enquiring into it. இதுக்குள்ள போய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் குழப்பம் எல்லாம் வருது. அதனால ஒரு 2 நிமிஷம் அந்த ஈஸ்வர தத்துவத்தை, பிரம்மத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். நமக்கு குழப்பம் வரதே நான் ரொம்ப பிராங்கா சொன்னேன்னா, நம்ம சினிமாவில் தான் நிறைய பாக்குறோம். ஒரு ராமர் கதையை, சிவபுராணத்தை, தக்ஷ யக்ஞத்தை இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா சிவபெருமானும் இந்த பிரகஸ்பதி எப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, அப்படி பெருமாள்லாம் கூட நம்மள அப்ப சினிமா வர சீரியல், டிவில வர சீரியலுக்கும் இந்த புராணங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லி தோணும். புராணங்கள் எல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்ல முதல் படியா இருக்கிறவங்க புராண கதைகளா சொன்னாதான் புரியும்னு சொல்லிட்டு 18 புராணங்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அதுக்கு மேல நம்ம போகும்போது இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம், அதே நம்மள இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு போகும். ஆனா இந்த எட்டர்னல் பிரின்சிபல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பிரஸ்தான திரயம் தான் நான் சொல்லியிருக்கேன். அது நம்ம பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, பகவத்கீதை
இந்த பிரம்மசூத்திரத்தை யாரானா பெரிய விஷயம் தெரிஞ்சவங்க வந்து உட்கார்ந்து ஸ்லோகம் 555 ஸ்லோகங்களையும் வந்து டீகோட் பண்ணி சொல்றதுன்றது பெரிய விஷயம். மை சிஸ்டர் டிட் இட் அண்ட் we were all very very fortunate to அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல கேள்வி எல்லாம் வேற நாங்க பரீட்சை எல்லாம் வேற எழுதியிருக்கோம். அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு அதை புரிய வச்சது வந்து அது வந்து எனக்கு பகவத்கீதையை இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லணும். உபனிஷத்ஸ் வந்து படிக்கணும், அதுவும் யாரானா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப பகவத்கீதை அதுவும் வந்து ஒருத்தர் சொல்ல கேட்கும் போதுதான் நமக்கு புரியும். இதுல எல்லாம் வந்து அந்த எட்டர்னல் பிரின்சிபலை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. அதனால நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இந்த பிரகிருதி எப்படி இப்படி ஒண்டர்ஃபுல்லா இருக்கு, எப்படி எல்லாமே கிரமமா நடக்கிறது அப்படின்னு போகும்போது இதற்கெல்லாம் யாரோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் நம்ம அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு பிரம்மம் வந்து தானே வந்து இன்டெலிஜென்ட் காசாவும் தானே மெட்டீரியல் காசாவும் இருந்துதான் இந்த ஜகத்தை இந்த பிரபஞ்சத்தையே அவர் வந்து படைத்தார் அப்படி சொன்னா. அப்படி அவர் படைச்சிட்டு அவர் எங்கேயோ இருக்கல. இப்ப வந்து ஒரு குயவன் வந்து ஒரு மண்பாண்டத்தை செஞ்சாங்கன்னா அந்த குயவன் வந்து மண்பாண்டத்தோடயே திரிஞ்சுட்டு இருக்க மாட்டான். மண்பாண்டத்தை அவன் பாட்டு கடையில ஒரு 100 மண்பாண்டம் செஞ்சு வச்சுட்டு அவன் வீட்டுல இருப்பான். ஆனா நம்ம அந்த மண்பாண்டத்தை வாங்க உடனே we come to understand there must be a creator. எவனோ ஒருத்தர் செய்யாம இந்த மண்பாண்டம் தானா வந்திருக்க முடியாது. சோ நம்ம கையில இருக்கிற அந்த மண்பாண்ட பாட் indicate that there was a creator, but the creator and the creation are independent of each other. இந்த குயவனை நமக்கு ஞாபகப்படுத்திட்டே ஒழிய அது குயவனா இல்ல இல்லையா. அதே சமயத்துல மெட்டீரியல் காசுங்கிறது அந்த மண்ணையும் அந்த கிளேவையும் பாட்டையும் நம்மளால பிரிக்க முடியாது. அதுதான் நம்ம உபனிஷத் கருத்துக்கள்ல வர பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஐ வாண்ட் த பேங்கிள், ஐ டோன்ட் வாண்ட் தி கோல்டு அப்படின்னா அது முடியாது. புரியுதா? கோல்ட நம்ம பேங்கிள் இல்லாம வச்சுக்கலாம், உருக்கி ஒரு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம், இல்ல அதோட ஷேப்பை மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். ஆனா கோல்டு இல்லாம வளையல நம்ம தனியா எடுக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி த பிரகிருதி அண்ட் த பிரம்மன் ஆர் இன்செப்பரபிள். இப்ப குயவனும் மண்பாண்டமும்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா கூட அந்த மாதிரி கிடையாது. இந்த பிரபஞ்சம் பகவானோடது, பிரபஞ்சத்துல இருக்கிறது எல்லாமே பகவான், பகவான்லதான் எல்லா பிரபஞ்சமும் இருக்கு. இதனால்தான் வந்து அந்த எல்லாமும் ஒண்ணுலயே எல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய வைக்கிறதுக்கே வந்து இந்த விபூதிகள் எல்லாம். சோ அதுக்கு ஒரு ரூபம், ஒரு நாம ரூப ஒரு குணாதிசயங்களுக்குள்ள நம்ம அடக்கிட்டோம்னா நம்மளால அதுல இருந்து வெளியில போய் இந்த விபூதி யோகத்தை புரிஞ்சுக்க முடியாது. அதனால நம்ம ஏகரூப தத்துவமா அநேக ரூப தத்துவமா எல்லாத்தையும் விட்டுட்டு அரூபமான ஒரு தத்துவம்னு அதை புரிஞ்சுக்க போதுதான் இந்த விபூதி யோகம் நமக்கு வந்து ஒரு விதமா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பகவான் ஈஸ்வரம்ன்றது வந்து ஈஸ்வர தத்துவம்ன்றது வந்து பிரம்மம் வந்து சர்வ வியாபி. அதோட படைப்புலயும் பிரகிருத்தியிலும் இருப்பது பிரம்மம் தான். பிரம்மத்தில் தான் பிரகிருதி இருக்கு, பிரகிருதி பிரம்மத்துக்கு உரியது. சோ இந்த பிரகிருதி is the matter that has been created. காந்திமதி மேடம் ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. அதனால இது ரெண்டும் எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போதுதான் இந்த விபூதி யோகம் புரியும். இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கடகடன்னு அந்த லிஸ்ட் போட்டே போயிடலாம். 19வது ஸ்லோகம் பகவான் எங்கதான் பேச ஆரம்பிக்கிறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹந்ததே கதைஷ்யாமி திவ்யாத்ம விபூதயக பிராதான்யத குரு சிரேஷ்ட ந அஸ்தி அந்ததோ விஸ்தரேயமயம். எனக்கு வந்து ரொம்ப என்னோட விபூதி வந்து கணக்கற்றது, அத வந்து கிரமப்பிரகாரம் உனக்கு சொல்றேன், அத நீ புரிஞ்சுக்க பாரு அப்படின்னு. நல்லது குருகுல பேராளா, என் மேலா மகிமைகளில் முக்கியமானவைகளே உனக்கு மொழிகிறேன். ஏனெனில் என் விபூதியின் விஸ்தரிப்புக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். முதல்ல எடுத்த உடனே எந்த ஒரு ஸ்கிரிப்சருக்கும்
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். யாருக்கா என்ன சொல்லியிருக்கு, யாருக்காக சொல்லியிருக்கு, எப்படி சொல்லியிருக்கு, இதனால பிரயோஜனம் இல்ல. இந்த 4 தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் ஒவ்வொரு ஒரு ஸ்கிரிப்சருக்கும். அந்த மாதிரி இங்க எடுத்த உடனே தன் சொல்ல போற விபூதிக்கு முதல் எடுத்தோன்னே இதுல இதுதான்டா நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 20வது ஸ்லோகத்திலே அவர் சொல்லிட்டார், அகம் ஆத்மா குடாகேசா, நான் தான் ஆத்மா, உனக்குள்ள இருக்கிற ஆத்மா நான் தான். ரொம்ப சிம்பிள், அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. ஆனா அத வந்து நம்மளால வந்து புரிஞ்சுட்டு ஹோல்டு பண்ண முடியறது இல்லை. அதனால்தான் நம்ம வந்து சரிக்கு சரிக்கு நழுவி நழுவி போய் போய் திருப்பி 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 வந்து நம்ம படிக்க வேண்டி இருக்கு இல்லையா. அகமாத்மா குடாகேசா, குடாகேசான்றது நம்ம எல்லாம் கூட எக்ஸாம்ல எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம். குடாகேசான்றது தூக்கத்தை வென்றவன். அப்படின்னு அவன் எப்பவுமே தூங்க மாட்டான். நான் லக்ஷ்மணன் வந்து தூங்காம இருக்கிறது அது வேற விஷயம். இங்க அர்ஜுனன் வந்து குடாகேசன் சொல்றது, he is always aware, அவேர்னஸோட இருக்கிறது. அவன் தூங்கவே மாட்டான், முழிச்சுட்டே இருந்தான்னு எல்லாம் கிடையாது. தூங்கினா கூட வித் அவேர்னஸ், ஆல்வேஸ் அவேர், ரெடி டு கம் டு த சிச்சுவேஷன். அந்த பிரசன்ட்டுக்கு டக்குன்னு வந்து அந்த பிரசன்ட்டை பத்தி கம்ப்ளீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட செயல்படக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறவன் அர்ஜுனன். அதனால்தான் அவனுக்கு குடாகேசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா உயிர்களின் உள்ளத்தில் உறையும் ஆத்மா நானே, உயிர்களின் ஆதியும் இடையும் இறுதியும் நானே. இதுதான் மெயின் திங். எல்லாமே பகவான் தான். ஆதி நடு அந்தம் எல்லாமே பகவான் தான். எங்க இருக்காரு இவரு? இவர் இல்லாத இடம் கிடையாது. he is there in the conscious level. அத புரிஞ்சுக்கணும் நம்ம. the supreme consciousness is Brahman. அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் ட்ரிக்கிள் டவுன் ஆகி நமக்குள்ளெல்லாம் கான்சியஸ்னஸா இருக்கு. நமக்குள்ள இப்ப நான் கண்ணு பாக்குது, நான் வாய் பேசுது அப்படின்னா இந்த வாயை கண்ணு மூக்கு இதெல்லாம் இந்திரியங்கள். இந்த இந்த இந்திரியங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது, சக்தியும் கிடையாது. உள்ள என் கான்சியஸ்னஸ் அலைவா இல்லை அப்படின்னா இந்த ஒரு கண்ணும் பார்க்க முடியாது, மூக்கு முகர முடியாது, வாய் பேச முடியாது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது கான்சியஸ்னஸ். அது என்னுடைய கான்சியஸ்னஸ், அது சுப்ரீம் கான்சியஸ்னஸோட ஒரு பகுதி அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த உயிர்களின் இயக்கம் எல்லாவற்றுக்கும் காரணம் வந்து அந்த பரமாத்மா. அதனால்தான் அகமாத்மா, எல்லாரோட ஆத்மாவும், ஒரு எறும்போட ஆத்மா கூட பகவான் தான், ஒரு யானையோட ஆத்மா கூட பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்த உடனே அவர் சொல்லிட்டார். 21வதுல இருந்து நிறைய வந்து ஒரு 1 by 1 லிஸ்ட் மாதிரி போட்டு நம்ம ஈஸியா கடகடான்னு படிச்சிடலாம். அதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. இப்ப வந்து ஆதித்யர்களுள் நான் மகா விஷ்ணு அப்படின்னு சொல்ல. ஆதித்யர்கள்லாம் யாரு அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு எனர்ஜி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எனர்ஜிக்கு ஆதித்யன்னு பேரு. அந்த எனர்ஜி, அந்த ஆதித்யர்கள் 12 மாசத்துக்கு 12 ஆதித்யர்கள் இருக்காங்க. அதுல விஷ்ணு, விஷ்ணு வந்து விஷ்ணு என்ற ஒரு ஆதித்யன் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா தை மாசத்துக்கு. அதுல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா அந்த தை மாசம்ங்கிறது அந்த டல்லான ஒரு வின்டர் போய் ஒரு பிரைட்டா சன் வந்து வர்றது கூடியது வந்து தை மாசம். அந்த தை மாசத்துக்கு உடைய ஒரு ஆதித்யன் வந்து விஷ்ணு. அதனால ஆதித்யர்களுள் நான் விஷ்ணு அப்படின்னு பார்த்தேன்னா நீங்க ஒவ்வொன்றையும் காமிச்சிட்டு இருந்து எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பெஸ்ட் அது வந்து தாசா. அப்ப பெஸ்ட் தான் பகவானா? பெஸ்ட் இல்லாததெல்லாம் இல்லையா? ஒரு கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் தான் ஒரு மாணவனா? அவன் தான் ஒரு ஸ்டூடெண்டா? அப்ப அடுத்த ஃபெயில் ஆறான், அவன் ஃபெயிலியர் அவன் தான் நிஜமாவே நமக்கு ஸ்டூடெண்ட் இல்லையா? ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்ன்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் காட்டும். அந்த மாதிரி. ஆனா மத்ததெல்லாம் வந்து என் கிளாஸ்ல இல்ல, அதுக்கெல்லாம் நான் டீச்சர் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பெஸ்ட் தான் இவர் பகவான் அப்படின்னா வருஷம்லாம் யாருன்னா வருஷம் பகவான் தான். அது வந்து நமக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும்.
ஒளி வீசுபவைகளில் நான் சூரியன், அப்புறம் பகல்ல சூரியன் சந்திரன். சோ சூரியன் சந்திரன் தான் அந்த காலத்துல தானாகவே ஏதோ ஒண்ணு தினம் யாரான விளக்கேத்தணுமா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இல்ல இருட்டாயிடுச்சு நம்ம சுவிட்ச் போட்டாதான் நம்ம விளக்கெரியும் அந்த மாதிரி கிடையாது. தானாவே ஒளிரக்கூடியது சூரியன், இரவில சந்திரன். அதனால அந்த ஒளி தருப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாரபட்சம் இல்லாம தன்னுடைய ஒளியை தன்னுடைய ஒரு இது எல்லாருக்குமே அவன் சூரியனுக்கு அடுக்குல நீ நல்ல விஷயமும் செய்யலாம், திருடனுக்கும் அதே சூரிய வெளிச்சம் தான், அந்த பாவ செயல் செய்யக்கூடியவருக்கும் அதேதான், விசேஷமான செயல் செய்யக்கூடியவங்களுக்கும் அவனும் அதே சூரிய வெளிச்சத்துல தான் செய்யறாங்க. அதனால பாரபட்சம் இன்றி ஒளியை கொடுக்கக்கூடியது சூரியனும் சந்திரனும். வாயுக்களுள் நான் மாரீசி அப்படின்னா, வாயுக்கள்னா நிறைய காற்று, வாடை காற்றுன்றோம், தென்றல் காற்றுங்கிறோம், வடகிழக்கு பருவ காற்றுங்கிறோம், தென்மேற்கு பருவ காற்றுங்கிறோம், வசந்த காலத்துல வர்ற காற்று, வெயிலிற் கால காற்று அப்படின்னு நிறைய இருக்கு. அந்த மாதிரி 49 வகையான காற்று வகைகள் இருக்காமா. அந்த மாதிரி ஒவ்வொரு காற்று வகைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இல்லையா, அது அவங்களுக்கு அதுல தலை சிறந்தவர் மாரிசி. மாரிசி தான் அனுமாரோட தந்தை அப்படின்னு சொல்ல, வாயு புத்திரன் சொல்லுவாங்க. ஏன் இந்த மாருதம் அப்படின்னு சொல்ற, மாருதம்ன்றது ஒரு பேர், ஒரு விதமான வாயுவோட பேர், ஒரு காற்றோட பேரு. அது சுகமா இருக்கும். அதனால எப்படி வெயில் காத்துல அடிக்கிற காத்து எப்படி இருக்கும், சூடா இருக்கும். இல்ல ஒரு புயல் அடிச்சா எப்படி இருக்கும், நம்மளால ஐயோ கதவெல்லாம் மூடு ஜன்னலாம் மூடு இருக்கும். ஆனா இந்த மாருதம் என்ற இந்த காற்று அடிக்கும் போது ரொம்ப பிளசண்டா சுகமா. காத்து எப்படி அடிக்கணும், மெல்லமா அடிக்கணும், ஒரு ரொம்ப ஹீட்டடாவும் இருக்கக்கூடாது, ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, சுகமா காத்து அது மாருதம். சோ அந்த மாருதம் என்ற அந்த விதமான வாயுவுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன் மரீச்சி. சோ வாயுக்களுள் நான் மரீச்சி அப்படின்னு சொல்றேன். நட்சத்திரங்களுள் நான் சந்திரன். சந்திரன் போய் நட்சத்திரமா எல்லாம் தப்பு தப்பா சொல்றாங்களே அப்படின்னு நம்ம அது கிரகம் அப்படி எல்லாம் நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. நைட்ல வரக்கூடிய ஒரு ராத்திரியில அந்த காலத்துல வெளிச்சம் தரக்கூடியது நட்சத்திரங்கள் தான். அதே பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வரும்போது நல்ல பிரைட்டா ஒரு வெளிச்சம் இருக்கும். அதனால நட்சத்திரங்களில் நான் சந்திரன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 22வதுல வரக்கூடிய சில விஷயங்கள் வேதங்களில் நான் சாமவேதம். சாமவேதம்ன்றது ஒரு வெரி மியூசிக்கல், எது ஒண்ணு நமக்கு சொல்லி தரும்போது ஒரு ராகத்தோட சொல்லும் போது நல்ல ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ வர்னா ஏறாது. அதே அந்த ராகத்தோட கூட அது மண்டையா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு, அதனால்தான் ரைம்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியா வருது. இப்ப பகவத்கீதை கூட நம்ம சான்ஸ்கிரிட்ல சொல்றதை விட அந்த ஒரு ரிசிட்டேஷன் பண்ணும்போது அது the vibration itself will be very very pleasant. அந்த மாதிரி எல்லாவற்றையுமே ஒரு ராகா பேஸ்ட், மியூசிக் பேஸ்டா பண்ண கூடிய ஒரு வேதம் சாம வேதம். அதனால வேதங்களில் நான் சாம வேதம் சொல்ற. தேவர்களுள் நான் இந்திரன். தேவர்களின் தலைவன் தேவேந்திரன், அதனால அது இந்திரியன் சொல்றேன். அதுக்கடுத்தது இந்திரியங்களுள் நான் மனது. நமக்கு பஞ்ச ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அதுக்கப்புறமா அந்த கரணங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்யணும்னா நான் மனசு வைக்கணும். நான் எழுந்து அதை எடுத்துக்கிட்டேனப்பா, நான் எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என் மனசு ரிஜெக்ட் பண்றது, அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது. சோ மனசு ஒத்துழைக்காட்டானா இந்த இந்திரியங்கள் ஒரு ஒரு ஒண்ணுமே அது செய்ய முடியாது. ஆகையால இந்திரியங்களுள் நான் மனசாக இருக்கிறேன், உயிர்களுள் நான் உணர்வாக இருக்கிறேன். அந்த கான்சியஸ்னஸ் இல்லைன்னா எதுவுமே நமக்கு நம்ம அலைவா இருக்கிறதுக்கே இது அந்த அந்த கான்சியஸ்னஸ் தான் முக்கியம் இல்லையா. அந்த உணர்வு தான் முக்கியம். உணர்வு இல்லாட்டா நம்ம ஜடமா இருக்கும். சோ உயிர்களுள் நான் உணர்வாக இருக்கிறேன் அப்படின்றாங்க. 23வது ஸ்லோகத்துல இன்னும் ஒரு 4 விஷயங்கள் சொல்றாங்க. ருத்ரர்களுள் நான் சங்கரன். ருத்ரன்னா இத 11 ருத்ரர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் சிவனோட ஒரு அவதாரம் சொல்லலாம், அவரோட ஒரு ஆஸ்பெக்ட். அந்த ஆஸ்பெக்ட் என்ன பண்ணும்னா அதற்கு ருத்ரர்கள் பேரு.
ருத்ரன்னாலே ரோதனை தருபவர் ருத்ரன். ரோதனைன்னா கஷ்டம். உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறோம் ஒரு ருத்ரன். அப்ப எதுக்கு அந்த என்ன பெரிய அதுல என்ன பெரிய பெருமை இருக்கு? கஷ்டம் கொடுக்கறது போய் ஒரு பெருமையா அப்படின்னா, இது ரண சிகிச்சை மாதிரி. இப்ப எனக்கு ஒரு வயித்துல பெரிய கட்டு இருக்கு, அதனால நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன் அப்படின்னா, அது சர்ஜரி பண்ணி எடுக்கிறது. சர்ஜரி பண்ணி எடுக்கிறதுன்ட்டு பெரிய வலி இல்லையா? அந்த வலியை எடுத்து நம்ம அனுபவிச்சு முடிச்சுட்டானா, அப்பாடா இந்த வயிற்று பிரச்சனை போச்சு அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில துன்பங்களை கொடுத்து வாழ்க்கையின் ஒரு உன்னதமான விஷயங்களை நமக்கு புரிய வைத்து, இந்த உடம்பு என்பது நிலையில்லாதது, வாழ்வு என்பது நிலையில்லாதது அப்படின்னு சொல்லி நமக்கு எப்ப புரியுது? ஒரு பெரிய பிரச்சனை வரும்போதுதான் புரியுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரோதனையை கொடுத்து அதன் மூலம் நம்மள ஒரு மென்மேன ஒரு நிலைக்கு எடுத்துன்னு போகக்கூடியது அந்த ருத்ரர்கள். அந்த ருத்ரர்களுள் நான் சங்கரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா யக்ஷரக்ஷர்களுள் குபேரன். குபேரன்றது ஒரு சம்பத்துக்கு அதிபதி. அவர்களுக்கு 2 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, யக்ஷர்கள் ரக்ஷர்கள். யக்ஷர்கள்ல பொருளை தேடி தருபவர்கள், ரக்ஷர்கள் அதை ரட்சிப்பவர்கள், அதை காத்து. பொருள் தேடுறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம சேர்த்து வச்சிருந்த பொருளை எல்லாம் நம்ம இந்த வீடு கஷ்டப்பட்டு வாங்கி கட்டியிருக்கோட அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அந்த 2 சக்தி, தேடும் போது கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி, கிடைச்சதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி, இந்த மாதிரி நிறைய சக்திகள் இருக்கு. அந்த சக்திகள்ல தலைமையானது குபேரன். சோ இந்த யக்ஷரக்ஷர்களில் நான் குபேரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், பஞ்சபூதங்கள். அதுக்கப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் சேர்ந்து அஷ்டவசுக்கள் பேரு. இதுல அக்னி தான் சுத்தப்படுத்துவதில் மிகவும் பேர் போனது. அதனால வசுக்களுள் நான் அக்னியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மலைகளுள் நான் மேரு. மேருமலை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, பூலோகத்துல உண்மையா இருக்கிற மலைகள்லயும் மேரு ஒரு விசேஷமான மலை. ஏன்னா அதுக்கு 5 சிகரங்கள் உண்டு. அந்த 5 சிகரங்கள் நம்மளோட 5 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி நம்மளோட மைண்டையும் ரெப்ரசன்ட் பண்றது. பஞ்சபூதங்கள் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ல அது பஞ்சபூதங்களையும் அதை ரெப்ரசன்ட் பண்றது. அதுக்கு மேல நம்மளோட சூக்ஷ்மமான ஒரு எலிவேட்டட் தாட், இந்த நம்ம சூக்ஷ்மமான இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியில மேலான சக்தியா இருக்கிறது நம்மளோட சஹஸ்ராரம் சொல்லுவோம் இல்லையா? அங்கிருந்து நம்ம மூலாதாரம் மட்டும் இருக்கக்கூடியதுதான் அது முதுகுத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளதான் மிகவும் விசேஷமான அந்த பொன்னிறமான இருக்கக்கூடிய அந்த சுஷும்ன நாடி போறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுஷும்ன நாடி போறதுனால நம்ம முதுகுத்தண்டுக்கு மேருதண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம முதிரை எல்லாம் பண்ணுவோம்ல, எப்படி பண்றது மேருதண்ட முதிரை அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அதனால அந்த மலைகளுள் நான் மேருவாவே இருக்கிறேன். அந்த மேருன்றது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தியே பேசலாம். அந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்ரீ சக்கரம் எல்லாரும் பார்த்திருக்கீங்க. ஸ்ரீ சக்கரம் 2 டைமென்ஷன்ல எல்லாம் இருக்கும்போது ஒரு 5 ட்ரையாங்கிள் தலைகீழா இருக்கும், 5 ட்ரையாங்கிள் அப்ரைட்டா, 4 ட்ரையாங்கிள் அப்ரைட்டா இருக்கும். அது ஸ்ரீ சக்கரம். அது பெரிய விஷயம். அதோட 3 டைமென்ஷனல் ஆஸ்பெக்டுக்கும் மேருன்னு பேரு. அந்த 3 டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட் போகும்போது மேலேந்து பார்க்கும்போது அதுக்கு 5 கூர்முனைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு மலை அது மேருமலை. சோ மலைகளுள் நான் மேருவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரோகிதர்களுள் நான் பிரகஸ்பதி. பிரகஸ்பதி காலத்தை கணிப்பவர்கள். அந்த புரோகிதர்களுக்குள்ள நான் பிரகஸ்பதினா ஜூபிட்டர், அத குரு குரு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது இருக்கிறதுலே மிகவும் விசேஷமானது. அப்புறம் சேனை தலைவன்னா யாரு அப்படின்னா, படைகளை நடத்தி செல்பவன் சேனை தலைவன். அந்த சேனை தலைவன் தான் அந்த படைகளுக்கு ஒரு ஒரு போக்கஸ்டா எந்த பக்கம் போகணும், எந்த டைரக்ஷன் போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தரக்கூடியவன். அவன் எப்படி இருக்கணும்? புரிதலோடு இருக்கணும், அவேர்னஸோடு இருக்கணும், கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும், வல்லமையும் இருக்கணும்,
நாலேஜ் அவ்வளவு இருக்கணும். அந்த மாதிரி இருக்க ஒரு சேனை தலைவன் இருந்தா அந்த சேனை வந்து வெற்றி அடையும். அந்த சேனை தலைவர்களுள் மிகவும் சிறந்தவன் ஸ்கந்தன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். சோ படையின் வெற்றிக்கு அந்த சேனை தலைவன் தான் காரணம் இல்லையா? அதுக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து 24வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. நீர்நிலைகளுள் நான் கடல். கடல் வந்து தானா தோன்றின ஒரு நீர்நிலை. அது வந்து பெருசு, பிரம்மாண்டம்னா கடல். கடலை விட பெரியது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த பிரம்மாண்டமான ஒரு நீர்நிலைகள்ல நான் கடலாக இருக்கிறேன். நீங்க நம்ம பார்த்துட்டே வரும்போது நம்ம போக்கஸ் போயிடக்கூடாது. எதனா ஒரு லிஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கோன்னே மறந்து போயிடக்கூடாது. அதாவது எதுலயும் ஒரு சிரேஷ்டமான விஷயங்கள் எல்லாமே அது பகவான் வெற்றியோடு இருக்கு அப்படின்றதுதான் இங்க வந்து விளக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, எதனுடைய ஒரு சிரேஷ்டமான குணாதிசையும் அந்த பகவான. ஏன்னா நம்ம முதலே பார்த்துட்டோம் இல்லையா? இப்பதான் he is the material cause and also the intelligent cause. so நமக்குள்ள இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அவர் கொடுத்தது, அங்கேந்து வந்தது. அந்த கான்சியஸ்னஸ் இஸ் தி பிரம்ம, சுப்ரீம் கான்சியஸ்னஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ். அந்த குணாதிசயங்கள் எல்லாம் இந்த கான்சியஸ்னஸுக்கும் இருக்கு. சோ எதுக்கான ஒரு சிறப்பு இருந்துன்னா அந்த சிறப்பு என்கிட்டயும் இருக்கு. எது ஒண்ணுக்கும் அததுக்கு ஏற்ற ஒரு சிறப்பு இருக்கு. யானைன்னா அதோட சிறப்பு ஒண்ணு இருக்கு, எறும்புக்கும் ஒரு சிறப்பு இருக்கு, எறும்போட வாழ்க்கைக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபுட் செயின்ல நம்ம பார்த்தோம், ஒண்ணு போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு டொக்கு விழுந்துருச்சுன்னா எல்லாமே வந்து குளறுபடி ஆயிடும். அந்த மாதிரி சோ எல்லாமே முக்கியம். அதோட முக்கியத்துவத்துக்கு அதோட குணாதிசயங்கள் காரணம். அந்த குணாதிசயங்களால் எல்லாமே அந்த இன்டெலிஜென்ஸ் காஸ்ட்ல இருந்து வந்தது. இந்த போக்கஸ் நம்ம விட்டுட்டோம்னா இது ஏதோ கதை, யாரோ ராத்திரி 10 மணி வேற அப்புறம் தூக்கம் வந்துடும் இல்லையா? சோ அதை பாத்துக்கிறோம். அடுத்தது பிருகு. பிருகு முனிவர் அப்படின்றது வந்து மகரிஷிகளுள் நான் பிருகுவாக இருக்கிறேன் அப்படின்னா, பிரம்மா டைரக்டா கிரியேட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் கிரியேஷன் வந்து பிருகு. சோ அவர் வந்து பிரம்மாவின் மானச புத்திரன் அப்படின்னு சொல்லலாம். அவர் தவத்தில் தலை சிறந்தவர். அதனால மகரிஷிகளுள் நான் பிருகுவாக இருக்கிறேன் சொல்லுவார். அடுத்தது வாக்குகளுள் ஒரே எழுத்தாலாகிய பிரணவம் நான். பிரணவம்ன்றது வந்து ஓம் என்று சொல்லக்கூடியது. ஓம் அப்படின்னு அதை பிரிச்சு சொல்ல முடியாது. அத வந்து ஆ ஊமா அப்படின்னு சொல்லிட்டு அகாரம் உகாரம் அகாரம் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து அது ஒரு அக்ஷரம். எங்க ஒரு அக்ஷரம் ஓம் போட்டு அப்புறம் போடுறோம் நம்ம எழுதுற ஓம் இல்ல. ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல பார்க்கும்போது இப்படி போட்டு அது ஒரு அக்ஷரம். அது அந்த மாதிரி ஏகாட்சரமா இருக்கக்கூடிய அந்த ஓங்காரம் நான் அப்படின்னு சொல்றார். சோ வாக்குகளுள் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய பிரணவம் நான் அப்படின்னு சொல்றார். பிரணவம் ஏன் முக்கியம்னா அது ஏகாட்சரம், ஒரே அக்ஷரத்துல ஓம். அந்த ஒரே அக்ஷரத்துல ஓம், அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த ஓம்ன்ற ஒரு வைப்ரேஷன் ஆரம்பத்துல இருந்து, தட் இஸ் சவுண்ட் வைப்ரேஷனோட எண்ட் அண்ட் பிகினிங் அண்ட் எண்ட் வந்து இந்த ஓங்காரத்துக்குள்ள வந்துடும். அதை நான் அன்னைக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஓம் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஆக்டிவேட் அவர் வாய்ஸ் பாக்ஸ். அந்த வாய்ஸ் பாக்ஸ ஆக்டிவேட் பண்ணணும். வாய் திறந்து ஆனா அது வரக்கூடிய முதல் சவுண்டே ஆனாதான் இல்லையா? நம்ம வாயை மூடிட்டானா ஒரு வார்த்தையும் பேச முடியாது. சவுண்டு வரும், அது வேற விஷயம். மூடிட்டு எதுனா பேச முடியுமா? முடியாது. சோ பேச்சு ஆரம்பிக்கிறதுல இருந்து பேச முடியாத நிலையில வர மட்டும் இருக்கக்கூடியது ஆ உ ம். சோ இந்த ஆ உ அகர கர மகரம் சேர்ந்தது வந்து ஓங்காரம். சோ அதுக்குள்ள எல்லாம் அடங்கிடுது. அதனால்தான் அது வந்து பிரணவம் சொல்றது. பிரணவ தத்துவத்தை வந்து மொத்தமே எல்லா நாலேஜ் இஸ் கண்டெய்ன்ட் இன் இட். வை நாலேஜ் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஓம் அப்படின்னு சொன்னானா, நாலேஜ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்காக நமக்கு உபயோகமா இருக்கிறது வார்த்தைகள். வார்த்தைகள் எல்லாமே இந்த வாய்ஸ் பாக்ஸ்ல ஆரம்பிச்சு லிப்ஸ் மூடின உடனே முடிஞ்சிடுச்சு கதை. சோ அது என்ன ரஷ்யன் லாங்குவேஜா இருக்கட்டும், ஜெர்மன் லாங்குவேஜா இருக்கட்டும், சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் எதுவா இருந்தாலும்
ஆன்னு ஓக்கல் கால் ஆக்டிவேட் பண்ணாம ஒரு வார்த்தையும் வராது. வாயை மூடிட்ட அப்புறம் எல்லா வார்த்தையும் முடிஞ்சிச்சு. அதனால அந்த நாலேஜ் பூரா, ஞானம் பூரா இதுக்குள்ள அடக்கம் அப்படின்றது. அதனால்தான் அந்த ஓங்காரத்துக்கு ஒரு சிறப்பு. அடுத்தது யஜ்ஞங்களுள் ஜப யஜ்ஞம். எத்தனையோ யஜ்ஞம் நம்ம பார்த்திருக்கோம். 4வது சாப்டர்லயும் 3வது 5வது சாப்டர்லயும் வந்து நிறைய யஜ்ஞங்களை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த யஜ்ஞங்கள் ஒவ்வொரு யஜ்ஞம் பண்றதுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு, ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. ஆனா ஜப யஜ்ஞம் வந்து எப்ப வேணாலும் பண்ணலாம், யாரு வேணாலும் பண்ணலாம், எங்க இருந்து வேணாலும், ஒண்ணும் வேண்டாம், நான் மட்டும்தான் வேணும் அது இல்லையா? சோ நான் என்னுடைய ஆத்மாவுல என்னையே நான் வந்து ஆகுதியாக்க ஆக்கி செய்யக்கூடிய ஒரே ஜபம் வந்து ஒரே யஜ்ஞம் வந்து ஜப யஜ்ஞம். சோ யஜ்ஞங்களுள் நான் ஜப யஜ்ஞமாக இருக்கிறேன். ஸ்தாவரங்கள் உதித்த இடத்தில் ஸ்திரமாக இருப்பதற்கு ஸ்தாவரம்னு பேரு. தான் முளைத்த இடத்தில் அங்கேயே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மிகவும் பிரம்மாண்டமானது வந்து ஹிமாலயம். சோ ஸ்தாவரங்களுள் நான் ஹிமாலயமாக இருக்கிறேன். மரங்களுள் நான் அரச மரமாக இருக்கிறேன். இந்த அரச மரத்துல பூவும் கிடையாது, காயும் கிடையாது, ஒரு பழமும் கிடையாது, அதுல இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்பயே அந்த மரங்களுள் நான் அரச மரமாக இருக்கிறேன்னு சொன்னேன்னா, அந்த அரச மரத்துக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்க்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. சோ அந்த அதுல காய் கிடையாது, கனி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால அது கடியில அதை போய் யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க. சோ அங்க உட்கார்ந்தானா நமக்கு வந்து ஈஸியா மெடிடேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இலை காய் கனி எதுவுமே இல்லாட்டாலும் அரச மரம் வந்து ஆத்ம சாதனங்களுக்கு மிகவும் ஏதுவாக இருக்கு. ஆனா அரச மரத்து பிள்ளையாருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கடியில் ஒரு பிள்ளையாரு நட்டு வச்சிடுவாங்க. ஏன்னா அதன் பிள்ளையார் வந்து ஞானத்துக்கு அறிகுறி. தேவர்களில் நான் நாரதராக இருக்கிறேன். நாரதரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். கந்தர்வர்களில் சித்திரரத்தன். கந்தர்வர்கள் யாரு அப்படின்னா a class of energy which is responsible for creation. சோ ஒரு கல்யாணம் ஆகி அவங்களோட வம்ச விருத்தி ஆகணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த காமம் என்பது ஒண்ணு இருக்க வேணும். அந்த காமத்துக்கு அதிபதிகள் வந்து கந்தர்வர்கள். அந்த ஒரு கன்ஜீனியல் அட்மாஸ்பியர் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு அந்த கந்தர்வர்களோட ஒரு சக்தி நமக்கு தேவையா இருக்கு. அதுல சிறந்தவர் வந்து சித்திரரத்தன். அப்படி சித்திரரத்தன்னா அவனோட ரத்தமே வந்து அவ்வளோ அழகான பொன்னாலான ஒரு ரதமாக இருக்கக்கூடிய, அந்த பொன்னாலான ரதத்தை தன்னுடையதாக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய கந்தர்வன் நான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது நம்ம வந்து 26வதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சித்தர்களுள் கபிலமுனி. சித்தர்கள் யாரு அப்படின்னா சீலமான மனதை உடையவர்கள் சித்தர்கள். சோ அவர் வந்து வெரி பியூரிஃபைடு ஆத்மா அப்படின்னு சொல்லணும் சித்தர்கள். அந்த சித்தர்கள் லெவலுக்கு போறது வந்து ரொம்ப முயற்சியும் ரொம்ப பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கணும். அவர்கள் எங்க வேணாலும் போவாங்க, இங்க இருப்பாங்க, அங்க போவாங்க. இங்க இருந்து அங்க எப்படி போறாங்க அப்படின்னா இந்த 5 எலிமெண்ட்ஸால் ஆன இந்த உடம்ப வந்து அவங்க டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு கட்டில இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுல எடுத்துன்னு போனோம்னா அதை டிஸ்மேண்டில் பண்ணி தனித்தேனும் எடுத்துன்னு போய் அங்க போய் அசம்பிள் பண்ணிப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி அந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்ப வந்து பஞ்சபூதங்களா பிரிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. அந்த பிரிக்கக்கூடிய சக்தி வந்து அந்த இடத்துக்கு போய் they will again assemble. அந்த மாதிரி ஒரு திவ்யமான சக்தி இருப்பவர்கள் வந்து சித்தர்கள். அந்த சித்தர்கள்லயே மிகவும் தலை சேர்ந்தவர் வந்து கபிலமுனி. கபிலமுனி யாரு அப்படின்னா மிகவும் சிரேஷ்டமாக முதலில் படைக்கப்பட்ட ஆத்மா மனிதர்கள்ல முக்கியமானவர் வந்து கர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் வந்து முதல்ல படைக்கப்பட்ட பகவானோட அம்சத்திலே பிறந்தவர். அவர் வந்து வெரி பியூரிஃபைட், வெரி நாலேஜபிள் பர்சனா, அழகு எல்லாத்துலயுமே சுப்ரீமா இருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து அவரோட இதுல வந்து தானே அவருக்கு மகனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு அவருக்கே மகனா பிறக்கிற அந்த மகன் தான் வந்து கபிலர். அந்த முனிகள் அப்படின்னா யாருன்னா ஒரு முனைப்போட வேலை செய்யக்கூடியவர்கள் முனி.
எந்த நோக்கு வந்து அவங்களோட போக்கஸ் வந்து டீவியேட் ஆகாம அதையே செய்யக்கூடியவர்கள் தான் முனி. அந்த மாதிரி முனிகள்ல கபிலர் வந்து சிறந்தவர். சோ சித்தர்களுள் நான் கபில முனியாக இருக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பார்க்கடலை கடையும் போது நிறைய விஷயங்கள்லாம் வருது இல்லையா? அதுல வந்து ஒரு குதிரை உச்சேஸ்வரஸ்ன்ற குதிரைகள்ல சிரேஷ்டமானது. அப்புறம் காமதேனு அது கொடுப்பதில் மிகவும் சிரேஷ்டமானது. யானைகளில் சிரேஷ்டமானது ஐராவதம். சோ குதிரைகளில் நான் உச்சேஸ்வரஸா இருக்கேன், யானைகளில் நான் ஐராவதமா இருக்கேன். மக்கள்ல வந்து வேந்தன்னா யாருன்னா அந்த ராஜா என்ற ஒரு சிம்மாசனத்துக்கு அதிபதி. அது வந்து பிறப்பால் வரக்கூடியது இல்லையா? சோ அந்த ராஜவம்சத்துல வர்றவங்களுக்கு தான் அந்த ஆளும் சக்தி இருக்கும். அவங்களோட டிஎன்ஏல அந்த ஆளும் சக்தி இருக்கும். அவங்க மக்களை நல்வழி எடுத்துன்னு போவதனால மக்களுள் நான் வேந்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 28வது ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் வந்து இந்திரனோட ஆயுதம். அந்த ஆயுதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அரக்கன் இருந்தாங்க, விருத்தராசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கன். அவன் வந்து அவனை யாராலையுமே அழிக்கவே முடியும், எந்த ஆயுதத்தாலையும் அவனை வந்து வெற்றி கொள்ளவே முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் பகவான் விஷ்ணு கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த அரக்கன் வந்து எங்களெல்லாம் பாடாப்படுத்துறான், அவன் என்ன பண்றதுன்னே தெரியல, அவனை கொல்லக்கூடிய ஆயுதத்தை நீங்க தான் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் பகவான் வந்து அவங்களுக்கு ஒரு வழி காட்டுறாங்க. ததீசி அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் இருக்காரு. அவர் வந்து மிகவும் முனைப்புடன் அவர் வந்து சிரேஷ்டமான ஒரு முனி. அவர் வந்து தன்னோட சக்தி எல்லாம், தவ வலிமை எல்லாம் தன்னோட எலும்புகள்ல அவர் வச்சிருக்கார். அவரோட எலும்பை எடுத்து நீங்க ஒரு ஆயுதம் பண்ணீங்கன்னா அதுல வந்து அவனால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு. ஐயோ என்னடா இதுன்னு போய் ததீசி கிட்ட கேட்கும்போது, ஐயோ மத்தவங்களுக்காக உபயோகப்படுதுன்னா நான் என்னோட தேக தியாகம் பண்றதுக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டு அவன் தேக தியாகம் பண்ணிட்டு அவரோட எலும்புகள்ல இருந்து செஞ்ச ஆயுதம் தான் வஜ்ராயுதம். அது அந்த அந்த அவரோட சக்தி வந்து அங்க வைரமா பாய்ச்சி வச்சிருக்கார். அந்த அரக்கனை கொள்ளுட. அதனால ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்றாரு. கொடுப்பதில் முக்கியமானது வந்து காமதேனு. பசுக்களுள் நான் காமதேனு அப்படின்னு சொல்றாங்க. பிரஜைகளை உண்டு பண்ணுவது மன்மதன். அதை நம்ம அப்பயே பார்த்தோம் இல்லையா? சித்திரரதன் மாதிரி ஒரு கந்தர்வர்களில் முக்கியமானவர் வந்து மன்மதன். அப்புறமா பாம்புகளில் வாசுகி. இந்த வாசுகியோட பெருமை என்ன அப்படின்னா, அதான் வந்து அந்த கடல் கடையும் போது வந்து எதுல வந்து கடையிறதுன்னு தெரியாத போது வாசுகி வந்து தன்னை கொடுக்கறது. மேருமலைய கட்டி அது அப்ப அதுக்கு உடம்பு எவ்வளவு வலிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி படைச்ச ஒரு இனம்தான் வந்து வாசுகின்ற அந்த பாம்பு. சோ பாம்புகளில் நான் வாசுகி. இது வந்து அதோட உறுதியான ஒரு மனோநிலையை குறிக்கக்கூடியது. அதனாலதான் பாம்புகளில் நான் வாசுகி. நாகங்கள் வேற, பாம்புகள் வேற. நாகங்கள் வந்து கடிக்காது, அதெல்லாம் மிகவும் உன்னதமானது. அதுவும் 5 தலை நாகம் வந்து அனந்தன். அதுதான் வந்து பெருமாள் வந்து அனந்த சயனத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த விஷமில்லாத 5 தலை பாம்புல வந்து பாம்புகளுக்குள்ள நான் வந்து அனந்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஜலதேவதைகளில் நான் வருணனாக இருக்கிறேன். ஜலதேவதைகள் வந்து வருணனா மழை, அதுதான் விண்ணையும் மண்ணையும் இணைக்க கூடியதாக இருக்கிறது. அதுல வந்து நான் வந்து வருண தேவனா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இந்த அவருக்கு வந்து சிந்துபதி அப்படின்னு கூட ஒரு பேரு வருணனுக்கு. அரியமான், பித்ருக்களில் நான் அரியமான். பித்ருலோகத்தை யார் வந்து முதல்ல வந்து பிராணம் போய் இந்த உடல் தேக தியாகம் ஆன உடனே ஆத்மா போகக்கூடிய இடம் வந்து பித்ருலோகம். அந்த பித்ருலோகத்துல இப்போ யாருன்னா அந்த ஊருக்கு முதல்ல போனா அவன் தான் அந்த ஊருக்கு ராஜாவா இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி அந்த பித்ருலோகத்துக்கு முதல்ல போனவர் வந்து அரியமான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அதனால அவரு பித்ருக்களுக்கு ராஜாவா, அந்த பித்ருலோகத்துக்கு ராஜாவா இருக்கார். அடுத்தது அடக்கி ஆள்பவைகளும் நான் யமன் அப்படிங்கிற யமா தமா திதிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அஷ்டாங்க யோகத்துல முதல்ல வருது இல்லையா? யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யகார ஸ்ரத்தா சமாதி அண்ட்
ஞான சமாதி. அந்த மாதிரி அஷ்டாங்க யோகத்துல முதல்ல இருக்கிறது யமா. யமானா செல்ஃப் டிசிப்ளின், டிசிப்ளின் ஆஃப் ஆல் தி சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்க. சோ அதை அடக்கிறது தானே கஷ்டம் இல்லையா? அதனால அடக்கி ஆள்பவைகளும் நான் யமன். அதனால்தான் யமனும் கூட நம்ம எடுத்துக்கலாம். யமன் வந்து எல்லாத்துலயுமே ஒரு அடக்கி ஆழ்க, அவ்வளவுதான். யமன் வந்தானா எல்லாம் முடிஞ்சது இல்லையா? அந்த மாதிரி. அதே மாதிரி தைத்தியர்கள்னா அரக்கர்களுள் நான் பிரகலாதனாக இருக்கிறேன்னு சொல்றேன். கணிப்பவர்களுள் காலன்னா கணிக்கிறது அப்படின்னு, அதாவது தோற்றம், முடிவு, இப்ப இருக்கிற காலம், முந்தி போன காலம், வரக்கூடிய காலம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறவன் காலன். எல்லாத்தையும் கணிப்பவர்கள் காலன். அது வந்து யாரு? மகாகாலன் வந்து அந்த பிரம்மாதான். விலங்குகளுள் நான் சிம்மம், பறவைகளுள் நான் கருடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஒரு விசேஷமான விஷயங்கள்ல வந்து இங்க சொல்றாங்க. தூய்மைப்படுத்துவதில் காற்று. இந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாசத்தை விட்டுட்டு மற்றது எல்லாத்துக்குமே தூய்மைப்படுத்தக்கூடிய நம்ம கால் அழுக்காச்சுன்னா தண்ணி போட்டு கழுவுறோம் இல்லையா? தங்கத்தை அக்னியில போடும்போது அது பரிசுத்தமாகிறது. அந்த மாதிரி அதே சில சமயத்துல மண்ணு போட்டு தேய்ச்சா கூட பாத்திரம் எல்லாம் கிளீன் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி அர்த், வாட்டர், ஏர் அண்ட் ஃபயர், இந்த நாலுமே சுத்தப்படுத்துவதுல வந்து மிகவும் முக்கியமானது. அதுல காற்று எங்கேயுமே ஆல்வேஸ் அவைலபிள் இஸ் காற்று. அதனால தூய்மைப்படுத்துவதில் நான் காற்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆயுதம் தாங்கியவர்களே ராமர் கையில இருக்க வில்லு பிரசித்தி இல்லையா? அந்த வில்ல ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறவனுக்கு அந்த ஆயுதத்தை பிரயோஜனப்படுத்துறது எப்படின்னு தெரியணும், எப்ப பிரயோஜனப்படுத்தணும்னு தெரியணும். அந்த அறிவு இருக்கிறவன் கையில ஆயுதம் இருந்தானா அது வந்து எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடியது. அந்த மாதிரி ராமர் கையில வில்லாக இருக்கிறது. அதனால ஆயுதம் தாங்கியவர்களும் நான் ராமனாக இருக்கிறேன் அப்படின்றார். மீன்களுள் நான் மகரம், பெருசு இருக்கிறதுல சுறா மீன் வந்து பெருசு. நதிகளில் நான் கங்கைக்கு வந்து ஜான்வி அப்படின்னு பேரு. இந்த கங்கையை வந்து எப்படி அர்த்தத்துக்கு வந்த கதையெல்லாம் தெரியும் இல்லையா? அது வந்து பகீரத தவம் அப்படின்னு சொல்லுவோம். பகீரதன் வந்து ரொம்ப கேட்டுக்கிறான். நான் வந்தானா நான் இந்த பக்கம் பூமியில போய் அந்த பக்கம் வெளியில் போயிடுவான்ப்பா, என் சக்தி எல்லாம் இந்த பூமியை மாத்தாவால தாங்க முடியாது, அதுக்கு எதனா ஒரு ஏற்பாடு செய்ய அப்படின்னு சொல்லுவான். என்ன ஏற்பாடு செய்யறதுன்னா, சிவபெருமான போய் கேடு, அவரால் தான் நான் வரும்போது தாங்கிக்க முடியும் என்பது. அவர் வந்து ஜடாமுடிக்குள்ள போட்டு ஒரு சின்னதா வந்து ஒரு சக்தி குறைச்சலா இருக்கிறத வெளியில அது என்ன பண்ணும், வரும்போது வந்து அந்த ஒரு ஜானவின்னு ஒரு முனிவர் உட்கார்ந்து அவர் தவம் பண்ணிட்டு இருப்பார். அவரோட கமண்டலத்தை தட்டி விட்டோன்னு அவருக்கு கோவம் வந்து அந்த கமண்டலத்துக்குள்ள அதை போட்டு மூடிடுறார். அப்புறமா இந்த பகீரதன் தான் எல்லாம் லோன்னு அலைஞ்சிட்டு எல்லார்கிட்டையும் போய் கெஞ்சின்னு இருப்பான் இல்லையா? அவன் கெஞ்சின உடனே வந்து அந்த நதியை, அதனால ஜானவி என்ற ஒரு முனிவர்கிட்டே இருந்து மறுபடியும் பிறந்து வந்ததுனால அதுக்கு ஜானவின்னு பேரு. கங்கைக்கு இன்னொரு பேர் அது. அந்த மாதிரி அந்த நதிகளும் நான் கங்கையாக இருக்கிறேன். வித்தைகள் நம்ம வந்து போன சாப்டர்ல வித்தைகளை பத்தி எல்லாம் படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி வித்தைகள்ல ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ராஜயோகம் பார்த்தோம்ல, அதுல நான் வந்து ஆத்ம வித்தையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். எழுத்துக்களுள் அகரம், கூட்டு சொற்களில் நான் இரு சொல்லெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 சொற்களான ஒரு வார்த்தை, அந்த 2 சொற்களுக்கும் ஒரே சேம் இம்பார்ட்டன்ஸ். ராமகிருஷ்ணர் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல வர்றது நமக்கு தெரியாது. அதுல நான் வந்து இரு கூட்டு சொல்லா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றார். அனைத்தையும் அழிப்பதுல நான் மரணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சோ இதுல எல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இது பண்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. கானங்களில் நான் பிருகத் சாமம் அப்படின்னு, இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். சந்தங்களில வந்து காயத்ரி தான் சந்தத்துக்கு பேர் போனது. சந்தம்னா அந்த ஒரு செய்யுள் அமைப்பு வரும்போது ப்ரோஸ் ஆர்டருக்கும் பொயிட்ரிக்கும் அந்த பொயிட்டிக்கல் ஒரு இது இருக்கணும் இல்லையா? அந்த எதுகை முனை சரியா இருக்கணும், இல்லைன்னா அந்த ரெண்டு லைன் அப்புறமா 4 லைன் அந்த மாதிரி இருக்கணும். என்ன வெண்பாக்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஆசிரியப்பா, நிறைய விதமா தமிழ்ல இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அந்த அந்த
வேர்ட்ஸ் வந்து எப்படி அமையணும்ன்றது வந்து இருக்கிறதுக்கு வந்து சந்தநயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சந்தநயத்துக்கே மிகவும் பேர் போனது வந்து காயத்ரி ஜபம். அந்த காயத்ரியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாதங்களில் நான் மார்கழி. ஏன் மார்கழி? மார்கழிக்கு என்ன வித்தியாசம்? அப்ப வந்து அப்ப ஆதித்யர்களும் நான் விஷ்ணு, அது வந்து தை மாசம் சொன்னோம் இல்லையா? இப்ப மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்ற, அப்ப மார்கழிக்கு உபயோகமாய் இருந்த அந்த ஒரு ஆதித்யனே வச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா மார்கழி மாசம் வந்து ஒரு குளிர்காலம். அது குளிர்காலத்துல இருக்கக்கூடியது. அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லா இருக்கு. ஆனா அதையே மார்கழி மாதங்களான மார்கழின்னு வந்து பகவான் சொன்னார் அப்படின்னா, அந்த ஒரு காலம் வந்து ஆத்ம ஞானத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு, ஏன்னா வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரே இருட்டு, ஒரே குளிர், வெளியில் போக முடியாது, எல்லாம் வீட்டுல தான் இருக்கணும். வீட்டுல இருக்கும்போது நிறைய நேரம் நமக்கு இருக்கும். அதனால ஆத்ம சாதக மார்கழி மாசம் யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, நல்ல விஷயம் தவிர அது மூசி மாசம் அப்படிலாம் சொல்லலாம். அது வந்து கெட்டது கிடையாது. அந்த மாசத்துல நீ மனதை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கல்யாண வைபவங்களில் ஈடுபடாத, உட்கார்ந்து பெருமாளை பத்தி நினைச்சுக்கோ. அதனால்தான் அங்க நமக்கு வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி, அதுக்கு முன்னால பகல் 10 ரா 10 அப்படின்னு எல்லாம் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மனசை செலுத்துங்க. அப்படியே ஆண்டாள் பாடிய 30 பாசுரங்களும் மார்கழி மாசத்துல தான் வருது இல்லையா? சோ அந்த மாசம் நம்மளோட ஆத்ம விருத்திக்கும் ஆத்ம ஞானத்துக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்ல. காலங்களில் வசந்த காலம் மிகவும் அருமையான ஒரு காலம். இந்த சூதாட்ட வஞ்சகர்களும் நான் சூதாட்டம் வேற சொல்லியிருக்கேன். அப்ப சூதாட்டத்தை நம்ம ஒத்துக்கலாமா? நம்ம எல்லாம் நல்லதாவே சொல்லிட்டு வரோம் இல்லையா? சூதாட்டத்தை பத்தியும் நம்ம இங்க பேசணும். இந்த ஒரு கேவலமான ஒரு ஆன்டி சோசியல் ஆஸ்பெக்ட்ல வந்து சூதாட்டத்துக்கு கொஞ்சம் பரவ. ஏன்னா அது ஓப்பனா விளையாடக்கூடிய, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன் சூதாட்டமே வந்துருச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி வஞ்சர்களுடைய சூதாட்டம் நான் தான். தேஜஸ்விகளுடைய தேஜஸ், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரத்யாதியானது கூட நான் தான் அப்படின்னு சொல்லி. விஷ்ணிகளுள் நான் வாசுதேவன். விஷ்ணிகள்ல மாடு மேய்ப்பவங்க. இந்த மாடு மேய்க்கக்கூடிய அந்த குலங்கள்ல மிகவும் உன்னதமான வாசுதேவர் இல்ல, கிருஷ்ணரோட தந்தையார். சோ நான் அந்த வாசுதேவரா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. தண்டிப்பதில் நான் செங்கோல், வெற்றி வேண்டுபவர்களில் நான் நீதி. நீதி தான் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது இல்லையா? அந்த மாதிரி ரகசியங்களில் மௌனம். மௌனத்துக்கு மீறிய ஒரு ரகசியம் கிடையாது. ஞானிகளின் ஞானமாகவும் நான் இருக்கிறேன். உயிர்களில் நான் வித்தாக இருக்கிறேன், என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட எல்லா பிரக்யாதியான விஷயங்களையும் அவர் சொல்றார். திவ்ய விபூதிகள் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு நமக்கு சொல்லியாச்சு. இப்போ இது தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கும் அவர் பதில் வச்சுட்டு இருக்கார். நாற்பதாவது எல்லாத்துலயும் சொல்லிட்டு கடைசியில 40வதுல சொல்றார், என்னுடைய திவ்ய விபூதிகளுக்கு முடிவே இல்லை. என் விபூதியை விஸ்தரமா சொல்லிட்டு இருக்கேன். விரிவுகளில் ஒரு சின்னது சூரியோட கிரகணம் ஒரு, அது ஓட்ட வழியா ஒரே ஒரு கிரகணம் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் சொல்லணும்னா அது வந்து அதுக்கு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மகிமையும் அழகும் வலிவும் உடையது ஏதோ அதெல்லாம் நான் தான். என் பிரபைவின் ஒரு பகுதி தான் நான் வந்து உனக்கு சொல்லியிருக்கேன். சரி, இதெல்லாம் எதை பத்தி சொல்றதுன்னா சாரி சகுண பிரம்ம உபாசனைய பத்தி நமக்கு இருந்த ஒரு குழப்பத்தை மத்த நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா? எப்படி இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கும் பகவானுக்கும் எங்கடா சம்பந்தம்? நான் வந்து எனக்கு பெருமாள்னா நான் வச்சுட்டு இருக்கேன், சுவாமி சொன்ன இதுல அதுதான் எனக்கு பெருமாள். இந்த மலையும் நான் தான், அதுவும் நான் தான் சொல்றேன்னு எனக்கு புரியலன்னா அதுக்குதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், நம்ம அந்த
சகுண பிரம்ம உபாசனையிலேருந்து நிர்குண பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும். அந்த மெட்டீரியல் காஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் காஸ் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வேறு வேறு இல்லாத நிலையை நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் இதெல்லாமும் ஈஸ்வர தத்துவம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதுதான் அதுக்கப்புறமா அது பிரசிபிடேட் பண்ணி நம்ம அந்த ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு உருவ உபாசனை பண்ணிட்டு இருக்கும் போது மனசுக்கு பின்னால இதெல்லாம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் போதுதான் ஒரு கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த பிரம்மம் நமக்கு வரும். அர்ஜுனா, இதை பலவிதமான பகுத்து அறிவதால் உனக்கு ஆவதன எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இப்ப நீ நாட் ரிமெம்பர் ஆல் திஸ். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மலைகள் எது, இமாலயம், அப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எனது ஒரு அம்சம் தானே இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கோ. மொத்தத்துலயும் இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லி நீ தெரிஞ்சுண்டா போரும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அர்ஜுனா, இந்த பலவிதமாக இப்படி பகுத்து அறிவதால் உனக்கு ஆவது என்ன? எனது ஓர் அம்சத்தால் உலக அனைத்தையும் நான் தாங்கி இருக்கிறேன் அப்படின்னு அதுதான் அந்த சுண்டு விடல அவன் கோவர்தனகிரியை தூக்கி வச்சதே நமக்கு இண்டிகேட் பண்றது. சோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல் 18ல அவர் தன்னோட விபூதிகளை எக்ஸ்பிளைன் பண்ணி, நீ கடைசியில நீ ஒன்னும் பண்ணாத, மத்பாவா மத்யாஜியும் என்ன மனசுல வச்சுக்கோ, என்கிட்ட வந்துடு, என்னையே நீ வந்துடு, அப்ப நீ நானாவே ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆனா நீ என்னன்னே புரியலன்ற சொன்ன உடனே தன்னோட விபூதிகளை அவர் லிஸ்ட் போட்டு சொன்னார். இப்ப அடுத்தது எல்லாவற்றிலும் பலவற்றில் இருக்கிறது நான் தான் காட்டினா, இப்ப ஒண்ணுல எல்லாமும் இருக்கிறத பார்க்க போறது விஸ்வரூப தரிசனம். மிகவும் உன்னதமான ஒரு சாப்டர். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஜெய் குருதேவ்.